இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்றேன், அம்மா அக்கா சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. ஒன்னே ஒண்ணுதான், 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்க 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்றேன். என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்க வீட்டுல என்ன ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன் கிட்ட போய், அக்கா என்ன இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில போட வச்சுட்டானே, உனக்கு நான் முதல்லயே சொன்னேன், இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணுவான். ஒன்னும் பண்ணிருக்க மாட்டார். ஏதோ எரிச்சலா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதுக்கு நான் அங்க போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா விஷயம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு செய்றீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒண்ணு நம்மள பெத்தது, இன்னொன்னு நாம பெத்தது, இன்னொன்னு நம்ம கூட பிறந்தது, இன்னொன்னு அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்னு அதுங்களுக்கு எல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்ற, கோபம் இருந்துட்டா ரொம்ப துன்புறுத்துறாங்களா சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்க போயிட போறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒரு மிகச் சிறப்பான ஒரு 5 மந்திரங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு, மனசுல உள்ள வாங்கி வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். சொல்லு பேசு இப்போ சொல்லு. அப்புறம் நீ என்ன நேசிக்கிறியா, எவ்வளவு நேசிக்கிற, இப்போ சொல்லு நான் கொடுத்தல பணம், அது எங்க போச்சு இப்போ சொல்லு. என்ன சமைச்ச காலையில, ஏன் அப்படி பாரவதியாசம், இப்போ சொல்லு, இப்போ பதில் சொல்லு. உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். கடந்து போங்க, பார்த்துக்கோங்க. முன்னால் இருக்கிற மனிதனை புரிந்து கொள்ளுங்க, கடந்து போங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. மன்னிக்கவே முடியவில்லை என்றால் விலகிக் கொள்ளும். அதை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது. பெரிய தண்டனை விலகிக் கொள்ளுங்க. 2வது, பெண்களே தொடர்புகளை துரத்தி கொண்டு இருக்காதீர்கள், துரத்தி செல்லாதீர்கள். தொடர்புகள், போன் எடுத்த உடனே வீட்டுக்காரர்கிட்ட எங்க இருக்கிறீங்க, எங்க இருப்பாரு, ஒரு போலீஸ்காரர் இல்ல ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் எங்க இருப்பாரு, ஒருத்தர் சொல்லுங்க தெருவில் தான் இருப்பாரு, ஃபீல்டுல இருப்பாருங்க. எங்க இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, 8 கால் 9 கால் எடுக்கல, மிஸ்டு கால் பார்த்தாருல, பேசுவாரு. பேசலன்னு வச்சுக்கோங்க, எங்க சுத்தினாலும் நம்ம கிட்ட தானே வந்தாகணும். அப்ப கேட்டுக்கோங்க, சோறு போடாதீங்க, தானா எடுத்து சாப்பிட சொல்லுங்க. சும்மாவே அப்படி தான் ஓடுதா, சாதாரணமாகவே போட மாட்டாங்களா? அப்போ ஒழுங்கா பதில் சொல்லுங்க. ஒழுங்கா பதில் சொன்னா போடுவாங்களா இல்லையா? இல்லை சுகியா சமைப்பாங்களா? கொடுத்து வச்சவங்க நீங்க. தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், இயல்பா இருக்க விடுங்க. ஒரு தெரியல ரெக்கார்ட் ஆகுது, சொல்லலாமான்னு தெரியல, ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேல சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வருதான். அவங்க அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பெண்கள் முடிவு செய்தோம் என்றால் ஒன்னே ஒன்று விஷயத்தை அலோ பண்ணுங்க, அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் நேரத்தை செலவழிக்க அனுமதியுங்கள். ஆயுள் கூடும் அவர்களுக்கு. இல்ல நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. இந்த கைத்தட்டின ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்த சொல்றேன், எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணுங்க, அது பாவம் குற்றம் என்று தெரிந்தால் நிறுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புகளை துரத்தி செல்லாதீர்கள், அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம உறவு. ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்றேன். இது என்ன தெரியுமா, இந்த டிவியில சொல்றதுல ஒரு பிரச்சனை, கட் பண்ணி அதை மட்டும் போடுவாங்களா, அதுக்கு முன்னால நான் என்ன சொன்னேன் அதுக்கு பின்னால என்ன சொன்னேன்றது புரியாது. அது ஒரு அபாயம் தான். அதை நான் இப்ப சொல்றேன் பாருங்களேன். கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பேரும் சேர்ந்தே இருங்க. அதுதான் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிகச் சிறப்பான பரிசு. சரியா? அதுலயும் சொல்றேன், இந்த இளமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு சொல்றேன், அம்மா அக்கா சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. ஒன்னே ஒண்ணுதான், 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உயிருக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது மட்டுமே நீங்க 3வது நபரிடத்தில் பஞ்சாயத்துக்கு போங்க. மற்றபடி தயவு செய்து ஒருவரை பற்றி ஒருவர் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற இன்னொருவரிடத்தில் குறை சொல்லிவிடாதீர்கள். என்ன அபாயம் நடக்கும்னு சொல்றேன். என் அக்கானா எனக்கு ரொம்ப உயிருங்க, நானா அதுக்கு உயிர். எங்க வீட்டுல என்ன ஏதாவது துன்புறுத்தினாருன்னா நான் அவன் கிட்ட போய், அக்கா என்ன இப்படி பண்ணிட்டாருக்கான்னு அவன் ஆரம்பிப்பா. ஐயோ தங்கத்தை எடுத்து தரையில போட வச்சுட்டானே, உனக்கு நான் முதல்லயே சொன்னேன், இது வேணான்னு சொன்னேன், எனக்கு தெரியும் அவன் இப்படி பண்ணுவான். ஒன்னும் பண்ணிருக்க மாட்டார். ஏதோ எரிச்சலா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதுக்கு நான் அங்க போய் சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா விஷயம் இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் மீது செலுத்துகின்ற அன்பின் விளைவால் உங்கள் குடும்பம் துண்டாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணு செய்றீங்களா, பளிச்சுன்னு சொல்லிட்டு போறேன். புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியில வரக்கூடாதவர்கள்னு ஒரு பட்டியல் கொடுக்குறேன். இந்த பேரை மட்டும் உள்ள சேர்த்துக்காதீங்க. ஒண்ணு நம்மள பெத்தது, இன்னொன்னு நாம பெத்தது, இன்னொன்னு நம்ம கூட பிறந்தது,
இன்னொன்னு அதுங்களுக்கு வாச்சது, இன்னொன்னு அதுங்களுக்கு எல்லாம் வாச்சதுனால நமக்கு வந்து வாச்சது. இதுங்களை உள்ளேயே விடாதீங்க, பேசி தீர்த்துக்கோங்க. என்ன சொல்ற, கோபம் இருந்துட்டா ரொம்ப துன்புறுத்துறாங்களா, சேர்த்து வச்சுக்கோங்கிற. நான் எங்க போயிட போறாங்க, 60-65 வயசு ஆகட்டும், ஒன்னொன்னா எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குடும்பத்தை மட்டும் பிரிவதற்கு, கணவன் மனைவி பிரிவதற்கு ஒருவருக்கு ஒருவர் காரணமாகி போகாதீர்கள். குடும்பம் சேர்ந்தே இருக்கட்டும், சரியா? உறவுகளை, தொடர்புகளை துரத்தி கொண்டே இருக்காதீர்கள். ஜஸ்ட் கிவ் them some space, கொஞ்சம் ஸ்பேஸ் கூட. நீங்க அமைதியாகவும் அதிகாரத்திலும் இருக்கணும்னா. மூணாவது, நான் யாரு தெரியுமா, உங்கள் தகுதிப்பாடுகளை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், அதிகாரம் வரவே வராது. நாலாவது, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா உடனடியா பதில் சொல்லாதீங்க. டோன்ட் ஆன்சர் இன்ஸ்டன்ட்லி, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு சொல்லுங்க. அடுத்து, உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் எப்போதும் தந்து கொண்டே இருக்காதீர்கள், சரியா? ஹேவ் லிமிட்ஸ். உங்களுக்கென்று, உங்களுடைய வாழ்க்கைக்கென்று சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனசு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அதான் காரணம். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொண்டிருக்காமல் புறநிலை நிர்வாகத்தை சரிப்படுத்த முடியாது. நான் சொல்லுவதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு உள்ள ஒரு நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்க. நான் இப்ப 2 மைண்ட் கண்டிஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். மைண்ட் கண்டிஷனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, நிபந்தனைப்படுத்துதல், மனதை நிபந்தனைப்படுத்துதல். இப்போ உதாரணத்துக்கு, நான் பேசுறதுக்கு இங்க வந்தேன், கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உங்க மைண்டை இப்ப கண்டிஷன் பண்றேன் பாருங்க. நான் பேசுறதுக்கு வரதுக்கு முன்னால, சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் வேணும் சார், லெமன் ஜூஸ் கொண்டாந்து வச்சார். அவர் ஜூஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு லெமன் வச்சார். நான் என்ன பண்ணேன், லெமனை எடுத்து கத்தியால் வெட்டி புழிஞ்சி ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். இப்போது போட்டுக்கிட்டது நான், உங்கள் வாயில் உமிழ்நீர் இருக்கிறதா? இதுதான் கண்டிஷன், மைண்ட் கண்டிஷன். மைண்ட் கண்டிஷன் ஆகும். நெவர் டெல் எனிதிங் நெகட்டிவ் அபவுட் யுவர் செல்ஃப். நான் குண்டா இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், நான் படிக்கலை, நான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். மைண்ட் உடம்பு கவனிக்கும், ரியாக்ட் பண்ணும். ஆல்வேஸ் டெல் குட் திங்ஸ். நீ நல்லவள், நீ வலிமையானவள், உனக்காகத்தான் இந்த உலகம் இருக்கிறது. 800 கோடி மக்களில் நீ மிக மிக நல்லவள், மிக மிக ஆற்றல் வாய்ந்தவள், உனக்காகத்தான் இந்த குடும்பம் உனக்கு வைத்திருக்கிறது. இந்த குடும்பம் உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை, உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. நீ புத்திசாலி, சொல்லிக்கிட்டே இருக்க, கண்டிஷன் ஆயிடுவீங்க. நெகட்டிவ் கண்டிஷனிங் ஒன்று சொல்லட்டுமா? நெகட்டிவ் கண்டிஷனிங் அதுவும் அப்படிதான். இந்த கிருஷ்ண தேவராயர் என்ன பண்றார், தெனாலிராமன் கிட்ட ஒரு பூனையை கொடுத்து அவருக்கு தண்டனை, இது 10 நாள் வளர்த்து கொண்டு வாடான்ட்டு. அந்த பூனையை வளர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்து தெனாலிராமன் ஒரு வேலை பண்ணாரு. 2வது நாள் சூட பால் கொண்டு வச்சுட்டார். அது சுளுக்குன்னு பட்டுச்சு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பால் வைக்கிறாரு, குடிக்க மாட்டேங்குது, ஓரமா போய் உட்காந்துக்குது. 9 நாள் சாவர மாதிரி ஆயிடுச்சு பூனை. சார் என்ன பூனை சார் கொடுத்தீங்க, பால் குடிக்க மாட்டேங்குது சார், பால் கொண்டு வாங்க பானார். பால் கொண்டு வந்து வச்ச உடனே அந்த பூனை அது பார்த்தவுடன் பயந்து ஓரத்தில் போய் ஒதுங்கி கொண்டது. மென்டல் நெகட்டிவ் கண்டிஷனிங். இந்த மனசு இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் உள்வாங்கக்கூடிய தகுதி படைத்தது. அதனால் நல்லதையே யோசியுங்கள், நல்லதையே பேசுங்கள். ஒரு கிரிக்கெட்டர் எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கிரிக்கெட்டர் கிரிக்கெட் விளையாட முடியாம, எங்க போனாலும் ஜெயிக்க முடியாம கஷ்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார், சரி ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆயிட்டாரு. அந்த மேட்சுக்கு போகும்போது பைக் ஆக்சிடென்ட், கால் போயிடுச்சு. எப்படி இருக்கோங்க, விஷம் குடிக்க போயிட்டார். விஷம் குடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க, மருந்து கொடுத்து காப்பாத்திட்டாங்க. மருந்தெல்லாம் தூக்கி அடிக்கிறார். வந்தவன் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், ஒரே வார்த்தை தான், உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் தானே, கிரிக்கெட் பிடிக்கணும்னா கிரிக்கெட்டோடய நீ வாழலாம், அது கால் தேவை கிடையாது. எப்படி நீ கமெண்ட்ரி நல்லா பண்ணுவல, உனக்கு வரலாறு தெரியும்ல, உலகத்தில் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுகிறார்களோ அவர்களுக்காக நீ பேசு, கமெண்ட்ரி பண்ணு. அவர் தான் உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் அனலிஸ்டா இன்னைக்கு இருக்கிற, அவருக்கு கால் கிடையாது. நாம் நினைத்தால் நம்முடைய விஷயங்களை, சில விஷயங்களை நாம் தொட்டு விடலாம். இந்த உலகம் நம்மை நஷ்டப்படுத்தும், ஆனால் தோற்க கூடாது. நம்ம நஷ்டப்படுத்தும் இந்த உலகம். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நமக்கான வாழ்க்கை நமக்கு வருகின்ற பொழுது அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் 3 நிலைகளில் நாம் தடுமாறுகிறோம். ஒன்று வெட்கம், ஒன்று கூச்சம், ஒன்று தாழ்வு மனப்பான்மை. ஆண்களுக்கு அது இருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜென்டில்மேன் சிண்ட்ரோம். நான் அதை கேட்டா யாராவது தப்பா நினைச்சுக்குவாங்க. சார் ஒரு 50,000 ரூபாய் வேணும். பெரிய ஆள் கேட்கிறார். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், கட் பண்ணிடுங்க. நம்மளை விட பணக்காரங்களுக்கு, நம்மளை விட பெரிய ஆட்களுக்கு நம்ம கடனே கொடுக்கக்கூடாது, திரும்பி வரவே வராது, கேட்கவே முடியாது. தவிக்காதீங்க, ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. நோ இஸ் a word, not a word, it's a sentence. நோ 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 தான் சொல்லுங்களேன். கூச்சம் எதுக்கு உங்களுக்கு? எல்லாரும் சொல்றது என்னன்னா, மேடம் நல்ல உற்சாகமா இருக்கு மேடம் உங்க பேச்செல்லாம் கேட்கும்போது, ஆனா only 2 hours தான் மேடம் நிக்குது, சல்லுன்னு இறங்கிருது மேடம்,
பரமபதத்துல பாம்புல இறங்கி கீழே போடுற மாதிரி உங்க உற்சாகம் எல்லாம் வடிஞ்சு போயிருது மேடம். அதே உற்சாகத்தோடு நான் இருக்கணும்னா என்ன பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க. ஏன் உங்க மனசுல மட்டும் அந்த ஆற்றல் இல்லையா, அந்த கேள்வி இல்லையா? எல்லாம் தான் கேட்கிறோம். இந்த ஒரே ஒரு நாள் வந்தது, ஜனவரி 1, நான் இன்றிலிருந்து அப்படின்னு ஆரம்பிச்சோமா, 5 நாள் தாங்குச்சா? பொங்கல் வரைக்கும் கூட தாங்கல. அப்போ மாபெரும் சபைதனில் நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள் சபையில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் புற சபையில் நீங்கள் உங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், எப்படி உங்களை ஒரு நிலையிலே நிறுத்துவது? எனக்கு என்ன ஆச்சுன்னா, போன மாசம் வந்து கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் சார், வெளிநாடு. ரொம்ப சூட்சமமா சில வார்த்தைகள் சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் சரியா? இந்த என்ன படம் தெரியல, வாகை சந்திரசேகர் ஐயா தான் அந்த டைலாக் சொல்லுவாரு, யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. புரிதலை ராகுமா? அப்போ அவர் வாகை சந்திரசேகர் இல்ல, அது நம்ம ஐயா. யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், ஏனென்றால் நான் சபைக்கு பேசுகின்றவள் இல்லை, நான் தனி மனிதருக்கு பேசக்கூடியவள். உங்களை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க விஷயங்களை. நான் நல்ல பிள்ளைங்க, எதை வச்சு சொல்றேன்றீங்களா? ரொம்ப கோவமா இருந்தா தூங்கிடுவேன், ரொம்ப பசியா இருந்தாலும் தூங்கிடுவேன், ரொம்ப கோவமா தூங்கிடுவேன், நல்லா சாப்பிட்டா தூங்கிடுவேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் கெட்ட விஷயம் இருந்தாலும் படுத்தா தூங்கிடுவேன். இந்தா இப்போ இப்படி பார்த்தா தூங்கிடுவேன். நல்ல மனசு எனக்கு. இந்த வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா 12 மணி நேரம் டிஃப்ரெண்ட். இங்க 12 மணிக்கு பகல்னா அங்க 12 மணி ராத்திரி. 15 நாள் இருந்துட்டேன்னா ஜெட்லாக் வந்துருச்சு. நைட்டுங்க யாருக்காவது ஏதாவது புரியுதான்னு பாருங்க. 12:15 எழுந்திருச்சு உட்காந்துட்டு இருக்கிற மதுரையில யாரும் இல்ல கூட. எழுந்து பாக்குறேன், என்னடா தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில இருந்து தூங்கலையே, இப்ப கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க, மன அழுத்தம். புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரல, எதை எடுத்தாலும் எரிச்சலா இருக்கு. எரிச்சலை என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல டேபிள்ல நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாரு சார். அதை திறந்து பார்த்தா வண்ணமயமான ஸ்வீட்ஸ். ஆக்சுவலி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், என்னன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சுகர் இல்லைங்க, அதுக்காக தான் சுகர் இல்லை. புரியுதா? ஸ்ட்ரெஸ் இல்லை, அதுக்காக தான் சுகர் இல்லை. படுத்த உடனே தூங்கிடுறேன், அதுக்காக சுகர் இல்லை. ஆனாலும் அப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு என்ன பண்றது, அந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. 2 ஸ்வீட்டுங்க, பெரிய ஸ்வீட், 2 ஸ்வீட் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சு உட்காந்து பாருங்க, எரிச்சல் அப்படியே சாந்தமாயிடுச்சு. படுத்தேன், தூங்கிட்டேன். காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்ச உடனே பெரிய கேள்விக்கு, 30 வருஷமா நான் தேடிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதுங்க. ஸ்வீட் சாப்பிட்டா எரிச்சல் தனியும், ஸ்ட்ரெஸ் போகும். அப்புறமா தான் புரிஞ்சுது, நாம ஜெயிச்சிட்டா, ஏதாவது வீடு வாங்கிட்டா, வேலை கிடைச்சிட்டா, கல்யாணம் ஆச்சுன்னா, குழந்தை பிறந்துச்சுன்னா, ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்வீட் குடுன்னு கேட்கறான். ஸ்ட்ரெஸ்ஸா சுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளை சுத்திட்டு இருக்கிறது எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா சுத்திட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இதோ இந்த வார்த்தையை சொல்றேன், இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருங்க, சரியா? தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் யார் சாப்பிடுறோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட பவர் அண்ட் பீஸ், சக்தி, அதிகாரம், மன நிறைவு, இந்த ரெண்டும் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. வெற்றி அமைதியும் சேர்ந்தே வராது. ஒரு கூட்டத்தில் நடந்தது. இவர் இருக்கிறார்ல, யாரு, தென்கட்சி சுவாமிநாதன், அவர் வெற்றி பின்னாலெல்லாம் ஓடாத, அமைதியாயிரு, நிறைவாயிருன்னு பேசி உட்காந்துட்டாரு. அடுத்து சுகி சிவம் சார் வந்து வெற்றி நிச்சயம்னு பேசிட்டு போயிட்டாரு. டவுட் ஒருத்தன் எழுந்திரிச்சு கேட்டான். 2 பேருக்கும் 600 ரூபா கொடுத்துட்டு வந்து பேச்ச கேட்டிருக்கேன். காலையில இந்த ஆளு வெற்றிக்கு பின்னால ஓடாத, அமைதியா இருன்ற, இவர் வெற்றி பின்னால ஓடுங்கிற, நான் எதை கேட்கறது? அதுக்கு சுகி சிவம் எழுந்திரிச்சாரு பதில் சொல்றதுக்கு. அவரை உட்கார வச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சொன்ன பதில சொல்றேன். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் சுகி சிவத்தை பின்பற்றுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னால சேலம் ஜங்ஷன்ல சந்திக்கிறேன் அந்த பெரியவரை. நாங்கள் அந்த ரவுண்டா இருக்கோம், அங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அந்த தூண் ஒன்று, இரும்பு தூண் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அந்த இது போட்டிருப்பாங்களே, ரூஃப் போட்டிருப்பாங்களே, ரூஃப்க்கு ஒரு பில்லர், அந்த பில்லர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். வந்து அவர் உட்காந்துருந்தார். ஐயா வணக்கம், என்ன பாரு நல்லா இருக்கிறேன் உட்காரு அப்படின்னு. என்ன ஒரு சைக்காலஜி படிச்சாங்க எல்லாருமே, என்னுடைய புத்தியை நோண்டி என்னை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி எழுதியிருக்காங்கம்மா, இப்போதான் ரிசல்ட் வந்துச்சு, பார்க்குறியான்னு கேட்டார். சரி சொல்லுங்க சார். கடைசியா கேஸ் ஸ்டடியில அவரை விசாரிச்சுட்டு தென்கட்சி சாமிநாதன் சார் என்று ஒரு தகவல் எழுதியிருப்பார். கடைசியா ஃபைண்டிங் என்ன தெரியுமா?
தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. நான் சத்தியமாங்க எனக்கு பதறிடுச்சுங்க. எப்படி சொல்றாருன்னு திரும்பி அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, மனம் கனிஞ்சிருச்சுங்க அந்த பதிலுக்கு. அவர் சொல்றார், எப்பொழுதும் தோற்க தயாராக இருப்பவனை யாரால் ஜெயித்து விட முடியும்? என்ன வார்த்தைங்க அது? எனக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு மந்திரம் கிடைத்தது. மனதை கனிவாக்கிக் கொள்ளுங்கள், மனதை உறுதியாக வையுங்கள். பணிவு என்பது அடிமைத்தனத்தின் ஒரு சாயல் கூட கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். கற்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். கற்றதற்கு பிறகு பணம் சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாரம் தான் பணத்தை விட மேலானது என்று இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மாபெரும் சபைதனில் என்கின்ற சொல் கண்ணதாசனின் சொல். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்ன பாட்டு. எனக்கு இது யார் எழுதினாங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு 13 வயது இருக்கும். என்னுடைய அம்மா தேன் கிண்ணம் கேட்பாங்க. அப்போ ராத்திரி ஒரு 9:30 இருக்கும் தேன் கிண்ணம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், என்ன மட்டும் எழுப்பி இந்த பாட்டை கேள அப்படின்னாரு எங்க அம்மா. எனக்கு இது யார் எழுதினாங்களான்னு தெரியாது. என்னை கேட்டா இந்த நீ உன்னை அறிந்தால்ங்கிற பாட்டு எனக்கு அறிமுகப்படுத்தினது எங்க அம்மா. அந்த பாட்டுல ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த பத்தி தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாட்டு. இது மாபெரும் சபை, புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் சபை. இந்த சபையில் போடப்படுகின்ற எந்த வார்த்தையும் வெறும் வார்த்தை அல்ல, அது விதைகள். நான் மிக கவனமாக என் வார்த்தைகளை முன்னெடுத்து வந்திருக்கிறேன். எந்த ஒரு கூட்டத்திலும் சொல்லுவதையே இங்கேயும் சொல்லுகிறேன். நிறைய பேர் என்ன இந்த செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 1/2 மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கும் எனக்குமான இந்த காலம் மிக மிக கனிந்து கொண்டிருக்கிறது. நான் யாருக்காகவும் பேச வரவில்லை. என் வார்த்தைகளை காணொளியின் மூலமாக பதிவு செய்து உலக மக்கள் அத்துணை பேருக்கும் அனுப்பி கொண்டிருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆனால் நான் இவர்களுக்காக பேச வருவதே இல்லை, நான் உங்களுக்காகத்தான் பேச வருகிறேன். அதனால் என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த புனிதமான இந்த முக்கியமான காலகட்டத்தில் நான் சொல்வதை மனதிலே உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் என்னை யார் சந்தித்தாலும் சொல்லுகின்ற வார்த்தை, மேடம் உங்க பேச்சுக்கு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேன். உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை. என் வைஃபுக்கு உங்க பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த மாதிரி சொல்ற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா கவிஞரை, என் பேச்சு உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிக்குமா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க என்ன மாற்றமெல்லாம் அவர்களிடத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் சொல்லிவிடுகிறேன். மேக்சிமம் அவங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதே நோக்கம்தான் அவர்களுக்கும். அதனால் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன்.